நமக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேட் போர்டை அப்படி தாங்க நம்ம விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். நம்மளோட ப்ரோ பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. நம்மளாம் சும்மா ஊசி தான், நம்மளோட நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னடா கீழே ரீசார்ட்டுக்கு ஆளுங்க ஆளுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் கீஸில் விளையாடுறது அப்படின்னு அப்புறம் மொபைல் ஆடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம ஆட்டோ ரொட்டேட் தான். ஆட்டோ ரொட்டேட்டை போட்டு நம்ம ஜாலியாக லஞ்ச் விளாடலாம். அது பேர் ஓகே நீக்கமாக டெம்பிள் ரன் ஆடுவோம்ல, அது என்ன மாதிரி அட்வான்ஸ் விளாடுவோம். வெர்டிக்கலாக இல்லாமல் அட்வான்ஸாலாம் நம்மளால் விளையாடுவோம். இந்த ட்ரிக்கு அந்த ரோப்ளாக்ஸ் ஆடும்போது தான் இந்த ட்ரிக்கை நானே கண்டுபிடிச்சேன். மக்களே வாங்க டைம் நம்ம பேக் டு கேம். ஓகே பூஸ்ட்னு கொடுத்துருக்கானுங்க, ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கொடுத்துக்கிறாங்க ஸ்பீடு ஏறுறது தெரியாம ஏற்றுறானுங்க. பறக்குறோம், பறந்தே ஆகிறோம் அப்படின்னு பறக்கிறோம். மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதை அழுத்தி விட்டா வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் டக்குன்னு வரும். நான் எங்கே வீடியோ போட்டு கிளிச்சேன்னு எனக்கு பெல் பட்டன் ஆகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயாவது வீடியோ போடும்போது வரும்ல, பண்ணுங்க பேசி. எப்படியாவது நம்ம சில்வர் ப்ளே பட்டனை வாங்கணும், எனக்கு அதுதான் ஆசை. நேரம் விளையாடுறோம் பார்த்தீங்களா, பார்த்துருக்கணுமே கண்டிப்பாக. நம்ம மக்கா வாங்குறீங்கன்னா அதெல்லாம் பண்ண பார்க்கணும் இல்லைங்க. கிரவுண்டில் போயிடலாம். பிரச்சனை இல்லை, கிரவுண்டில் ரோலர் கோஸ்டர் ரெண்டு மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே
பார்க்கலாம். இது வந்தாலும் கேம்ல விஷயம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. Just a little bro. Mood gap bro. கீழே ஸ்பீட் லிமிட் காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸ்பீட் லிமிட் 56ல் போய் ஒரு 60 கரெக்டாக 60 ரீச் பண்ணும்போது தொடராங்க. வா இப்போ 60 தாண்டி போதுங்க. 70 whoa. Just. Okay. நம்ம ப்ரோ டிரைவிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ டிரைவிங் இல்லை இருந்தாலும் சொல்லுங்க. அவையெல்லாம் மேலே எக்ஸிட்டை வச்சுட்டு ஏன்டா கீழே வழியை விழுகுறீங்க? இந்த நேரம் மேலே வச்சுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி காற்றுல தொங்க விட்டுருங்கடா. இன்னும் 40 போனாலும் நிற்குது வண்டி. ஐ திங்க் நாங்கள் அந்த செக் பாயிண்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். புஷ்டங்க இங்கே பிடிச்சிருக்கேன், அங்கே பிடிக்கல. அந்த ஸ்லைடு மாதிரி ஒன்று இருக்குல்ல அதுக்கு முன்னாடி, அங்கே நான் பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்காண்டி திரும்பி போய் ரிவர்ஸ் பார்க்க முடியும். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டமாக தரானுங்க. எடுத்த உடனே கஷ்டம்னு சொல்லிடக்கூடாது. ஓகே இந்த ப்ரோ ஹார்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நான் அதை கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா டியூரேஷன் அதிகமாகும். ப்ரோ இது மேலே ஏறாதல நான் தோற்றுருவேன் போல. ஏறனே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கேம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம்னு காட்டுது. 7 நிமிஷம் 54 செகண்ட். ஆக்சுவலி டைம் இதில் ஓடுதுன்னு நினைக்கிறேன், ஸ்டாப் வாட்சில் ஓடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, ஸ்டாப் வாட்சில் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். பறக்க விடுமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஓட்டெல்லாம் தூக்கின்னு வந்து தகரத்தெல்லாம் தூக்கின்னு வந்து போட்டு வச்சுக்கிறானுங்க சேஃப்டிக்கு. ப்ரோ பூஸ்ட் அடிச்சிருக்கலாமோ? நான் வேற ஜம்ப் அடிச்சிட்டேன்ல.
daddy's name is John Cena. இப்போ ஐபிஎல் எப்போ வரும் தானே வெயிட்டிங்க. ஆனால் தோனிக்கு தான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஆர்சிபி ஃபேனாக எனக்கும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது தோனி போகிறாரேன்னுட்டு. என்னத்தை பண்ணுறது, போகாமல் ஆடிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். குளிச்சுட்டேன் ஆனால் வருது தானே அது. அப்போ நம்ம அதை தாண்டி அந்த லெவலுக்கே போனாலும் அது நம்மளை துரத்தின்னு வருது, பச்சை ஆகிடுது. ஓகேவா, இது நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, அச்சு விட்டா கூட செதறாம அப்படியே இருக்கான் பாருங்களேன். புர்ஜ் கலிஃபா மேல புர்ஜ் கலிஃபாயா? புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங். கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் கிட்ட வந்துட்டா நம்ம எங்கந்திரா ஆரம்பிக்குது இந்த ரேஸு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங்கில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 89 ப்ராக்ரஸில் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தந்தான் இருக்கான், பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ டஃப்பான லெவலுன்ட்டு. இந்த டஃப்பான லெவலையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணேன் நான். என்னையோ சதற விடாது. டேரக்டா ஹெட்டில் வந்து அடிக்குது. ஆன் பர்ஃபெக்ட் டைமு, பர்ஃபெக்ட் டைமில் தானே. ஆனால் லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியல. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசண்டாக ஷார்ட்ஸ் நிறைய போட்டுருந்தோம். அதில் என்னோட ஃப்ரீ ஃபயர் கேரக்டரோட டான்ஸ் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் நன்றி. மற்றும் என் தங்கச்சியோட டான்ஸ் எல்லாம் இருக்குது, தங்கச்சி போட்டது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து வியூஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவளுக்கும் வந்து கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு இவ்வளோ நாள் ஆகியும் 100 போகலன்னும் போது அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அதனால் அவளுதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. லைக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேசணும், நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கேட்கணுன்னுட்டு அப்படியே பேசுங்க. You want to teleport to World 2? அதுவும் போய் பார்ப்போம். வேணாங்க, அதை நாம் இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவள் தான் கைஸ். மறக்காம இந்த வீடியோ பார்த்தாங்க லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் வந்துட்டு போடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன் அதெல்லாம் வந்துட்டு தங்கச்சி ஷார்ட்ஸுக்கும் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அதான் சொல்கிறேன்.